பயன்படுத்துவதாக பெரிய காரியங்களை கர்த்தர் அந்த பகுதியில் ஜான் கிளேட்டன் மூலமாக செய்வாராக. ஆமென். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண கேட்பீங்க நீங்க? சொல்லுங்க. ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம். ஓகே. எனக்கு இந்த பைபிள் காலேஜில் பிரின்சிபல் ஆஃப் ப்ரீச்சிங் சொல்லும்போது சொன்னார், எப்போ விசுவாசிகளாம் பைபிளை மூடுறதை பார்க்குறியோ அப்போ உன் பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சார். அதனால் நான் பார்க்குற மாதிரி யாரும் பைபிளை மூடிடாதீங்க. சரியா? ஸோ அதுதான் சைனா. அவங்க மூடிட்டாங்க அப்படின்னா நீ மூடிடுற அதோட அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நேரம் அதிகமானது. ஆனாலும் இந்த காலங்களில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் என்ற ஊழியரை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? தெரியுமா? ஓகே, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். பைபிள் ஒரு எசேக்கியா இருக்கார், அவரை எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை தெரியல, இவரை தெரிஞ்சிருக்கு. வெரி குட். எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம வேதத்திலே நாம பார்க்கிறோம். யூதாவை அரசாண்ட ராஜாக்களிலே ஒருவர். பிரசங்கத்துக்கு என்ன மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, பைபிள்ல எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம வாசிக்கிறோம். காலங்களில எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, if we don't learn from the past, future will punish us அப்படின்னு சொல்லி. கடந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் எதிர்காலம் நம்ம என்ன செய்யணும்? தண்டிக்கும். இல்ல ஹிஸ்டரியே எதற்கு அப்படின்னு சொன்னா, இல்ல வரலாறு எதற்கு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறதற்காக, கற்றுக்கொள்கிறதற்காக என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியம், இல்ல உலகத்தை எல்லாம் அவர் படைத்த காரியங்கள் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் ஏன் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, பைபிள்ல நாம பார்க்கும்போது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த காலத்திலே வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சிருஷ்டிப்பின் தோற்றம் முதற்கொண்டு இல்லையா நடந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களும் நானும் இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, இல்ல ஒவ்வொரு வாரமும் நாம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை தியானிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில, மோசேயுடைய வாழ்க்கையில இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், முற்பிதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், இவைகளை எல்லாம் இன்றைக்கும் ஏன் நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், அவைகளிலிருந்து இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் எனக்கு என்ன செய்கிறது? வேதத்தில் இருக்கிறது என்பதனால் தான் இவைகள் எல்லாம் அருமையான தேவனுடைய ஜனமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல யூதாவை அரசாண்ட ராஜாக்களிலே நல்ல ராஜாக்களிலே ஒருவர். தானியேல் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு அந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், அதனுடைய தலைநகர் சமாரியா, இல்லையா? தெற்கு ராஜ்யம் யூதா, அதனுடைய தலைநகர் எருசலேம். இந்த 2 ராஜ்யங்களையும் அநேக ராஜாக்கள் ஆண்டு கொண்டு வந்தது. அவர்களுடைய அந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலேயும் 4ஆகம புஸ்தகத்திலேயும் எல்லா ராஜாக்களுடைய வரலாறும் இல்லையா அவர்கள் ஆண்ட அந்த வரிசை கிரமமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த எசேக்கியா ராஜா என்கிற ஒரு மனிதன், அவன் ஆண்ட நாட்களிலே அவனை குறித்த அநேக காரியங்கள் நம்ம 1 ராஜாக்களிலேயும் 2 4ஆகமத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். இந்த காலங்களிலே நம்முடைய கவனத்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 Kings chapter 18 verses from 1 to 7. 1 ராஜாக்கள் 18வது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த காரியங்களில் இருந்து இன்றைக்கு அநேக காரியங்களை நாம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும்
அவனுக்கு அனுகூலமாயிற்று. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விசேஷித்தமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கன்னடாவில் நாம வாசிக்க கேட்கலாமா? 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். 2ನೇ ಅರಸರು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ಯೆಹೋವನು ಇವನ ಸಂಗಡ ಇದ್ದುದರಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ಪ್ರತ್ಯಕ್ಷರಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದನು. ಅವನು ಅಶ್ಶೂರದ ಅರಸನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ திரும்பி பிதோ சதந்திரனாதனோ. 2 காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம வாசிக்கிறோம். அதுக்கப்புறமாக அவன் போகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு என்ன செய்ததா? அனுகூலம் உண்டாயிற்று இல்லையா? ஃபேவர் உண்டானது இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகையால் என்று சொல்லிதான் இந்த 7வது வசனம் ஆரம்பிக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த காலங்களிலே நாம பாடின பாட்டு என்ன பாட்டு? என்னோடு கூட இருப்பார் இயேசு. இல்ல, அது வாக்குத்தத்தத்தை நாம விசுவாச அறிக்கையாக நாம செய்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, என்னோடு கூட இருப்பார். அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடினோம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே நாம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம பார்க்கிறோம். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம வாசிக்கும் போது கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட என்ன செய்தாரா? இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேதமே அந்த காரியத்திற்கு சாட்சி கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். The Lord was with King Hezekiah. அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். யோசேப்பை குறித்து நாம வாசிக்கும் போது யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லுகிறது. தாவீதை குறித்து நாம வாசிக்கும் போது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் வர வர விருத்தியானார் என்று சொல்லி. எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, நாம வாக்குத்தத்தத்தை நாம அறிக்கை செய்கிறோம், விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆனா இங்கே நாம பார்க்கிற ஒரு காரியம், ஒரு மேன்மையான காரியமாக இந்த இடத்திலே நாம பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிற அந்த நிச்சயம் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலங்களில் இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது நமக்கு உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதை தான் இந்த காலங்களில் நாம் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்காக எசேக்கியா ராஜா காண்பித்த அந்த வைராக்கியம், தேவனுக்காக அவன் செய்த காரியங்கள், அவனுடைய நாட்களிலே யூதா தேசத்துல அவன் மூலமாய் நடந்தேறின காரியங்கள், இவைகள் மூலமாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஒரு தனி நபராக தேவனுக்காக காண்பிக்கிற வைராக்கியம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாட்களிலே யூதாவில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் உண்டானது, ஒரு ரிவைவல் உண்டானது, ஒரு எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். யூதாவை ஆண்ட ராஜாக்களிலே எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் இல்ல, அது ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக அந்த தேசத்திற்கு இருந்தது என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அபிதமா எசேக்கியா ராஜா தன்னுடைய ஆட்சி காலத்திலே இல்ல 25 வயதுல ராஜாவாகி 29 வருடங்கள் அவன் ஆட்சி செய்து இல்ல அநேக காரியங்களை எருசலேமிலே அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலங்களில் நீங்களும் நானும் அப்படியாய் தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏனோ தானோ என்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான தேவனுடைய ஜனமே, எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம் மூலமாகவும் பெரிய காரியமும் பெரிய ஆசீர்வாதமும் அநேகருக்கு கடன் வருகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் நாம பார்க்கிறோம். வில்லியம் கேரியை குறித்து அநேகர் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? வெளிநாட்டில் இருந்து நம்முடைய தேசத்திற்கு கல்கத்தாவிற்கு அநேக வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அவர் செய்த ஊழியத்தில் பெரிய ஊழியம் என்ன? இங்கே இருக்கிற மொழிகளை அவர் கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 29 மொழிகளிலே வேதத்தையும் வேதத்தினுடைய பகுதிகளையும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ்காரங்க யாராவது கன்னடா ப்ரொஃபஸரா இருக்கிறாங்களா? ரொம்ப கஷ்டம் தான், இல்லை டவுட். தமிழ்நாட்டிலிருந்து கன்னடாவை கற்றுக்கொண்டு கன்னடாவை டீச் பண்ற அளவுக்கு காலேஜ் லெக்சரர் அவர். அவருடைய நாட்களில 5 லாங்குவேஜ் அவர் டீச் பண்றதுக்கு he was appointed as a professor. வெஸ்ட் பெங்கால் அசாமீஸ், சான்ஸ்கிரிட்,
மராத்தி, பெங்காலி இவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் வந்து டீச் பண்ணாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது ஏன் சொல்றேன்னா, வில்லியம் கேரி தான் சொன்னாரு, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து நீ என்ன செய், பெரிய காரியங்களை எதிர்பார். அதோட சொல்லி முடிச்சிருக்கீங்க, attempt great things for God. Hallelujah. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது தான் நம்முடைய வேலை அல்ல, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அருமையான தேவனுடைய சொன்னமே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. எதிர்பார்க்கிறது சாதாரண விஷயம் தான். எல்லாரும் தேவனிடத்துல எதையோ எதிர்பார்த்து தான் வரும். அற்புதம் செய்யணும், விடுதலை ஆக்கணும், குறைவுகளை சந்திக்கணும், தேவைகளை சந்திக்கணும், இல்ல அதிசயத்தை காணணும், எழுப்புதலை காணணும், இதுகள் எல்லாம் தேவனுடைய வாழ்க்கையில செய்யணும் என்று சொல்லி பெரிய பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதற்கு இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதற்கு, சாதிக்கிறதற்கு இருக்கிறார்கள்? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவனுக்காக எதையாகிலும் செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹalleluya. உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல தான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியும். அப்படிதானே? உலகத்தை விட்டு போன பிறகு என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாட்களிலே தான் நாம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்காக எதையாகிலும் நாம் செய்ய முடியும். இந்த உலகத்துக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், படிக்கிற நேரத்தில் நம்ம சின்சியரா படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தினுடைய பொறுப்புகள், உத்தரவாதம் என்ன, அதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய ஜனமே, இவைகள் எல்லாவற்றையும் விட தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை உடையவனாய் நாம் இருக்கிறபடினால தேவனுக்காக நான் எதையாகிலும் என்ன செய்யணும்? செய்யணும். தேவனுக்காக எதையாகிலும் நான் செய்யணும். எதை என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்காக செய்திருக்கிறேன், தேவனுக்காக நான் எவ்வளவு நான் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறேன், தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்நாளில் நான் எதை சாதித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலங்களில யோசிக்கவும் செய்யவும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த அதிகாரத்தில் நாம பார்க்கும்போது எசேக்கியா அவன் தேவனுக்காக செய்த காரியங்கள் 4 காரியங்களை இந்த அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். முதலாவதாக அந்த 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம வாசிக்கிறோம். போதும், 3வது வசனம் மாத்திரம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ತನ್ನ ಪೂರ್ವಿಕರಾದ ದಾವೀದನಂತೆ ಯೆಹೋವನ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ ನಡೆದನು. அருமையானவர்களே, தாவீது நடந்தது போல, தாவீது தன்னுடைய வாழ்நாட்களிலே நடந்து கொண்டது போல, தாவீது ஆண்டவருடைய பார்வைக்கு தன்னுடைய வாழ்க்கையில செம்மையானதை செய்தது போல எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்தானா, அவன் தன்னுடைய நாட்களிலே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹalleluya. ஏதோ செஞ்சான் அப்படின்னு கிடையாது. எசேக்கியா ராஜா எதை செய்தானா, கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மையானதோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, where it went wrong, எங்க முதலாவது தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சாலமோன் இடத்துல ஆரம்பித்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள், First Kings chapter 11 and verse 6. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, ராஜாவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய எப்ப ஆரம்பித்தார்களா? தாவீது கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தான். அப்படிதானா? அவருக்கு விருப்பமானவைகளை எல்லாம் தாவீது செய்தான். ஆனால் அவனுடைய குமாரனாகிய சாலமோனோ தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே அல்ல, தன்னுடைய ராஜ்யபாரத்தின் பிந்தைய நாட்களிலே அவன் என்ன செய்தானா, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தருடைய பார்வையில எது பொல்லாப்பா இருந்ததோ அதை செய்ய ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் போது இல்லையா, ஒரு தலைமுறை எத்தனையோ வம்சங்களை தாண்டி வந்த பிறகும் எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்நாட்களிலே இல்ல தன்னுடைய முன்னோர்களை போல இல்ல தனக்கு முன்பாக இருந்தவர்களுடைய உதாரணத்தை பின்பற்றாமல் கர்த்தருடைய பார்வையில் அவன் என்ன செய்தானா, செம்மையானவைகளை செய்தான் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வசனத்துல நாம பார்க்கிறோம். வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வடக்கு ராஜ்யத்திலேயும் சரி, தெற்கு ராஜ்யத்திலேயும் சரி, அநேக ராஜாக்கள், எனக்கு தெரிஞ்சு வடக்கு ராஜ்யத்துல யாருமே அவர்கள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன், நல்ல ராஜாக்கள் யாருமே கிடையாது. சதர்ன் கிங்டம்ல தான் 2 பேர் இருந்தாங்க, ஒன்னு யோசியா, இன்னொன்னு ஹெசேக்கியா.
எசேக்கியாவும் யோசியாவும் மாத்திரமே கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் செம்மையானதை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தனக்கு முன்பாக இருந்த தவறான உதாரணங்களை அவன் பின்பற்றாமல் தாவீதினுடைய நாட்களிலே தாவீது எவ்விதமாய் இல்ல கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தானோ அப்படியே எசேக்கியா ராஜாவும் தன்னுடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருடைய பார்வையிலே எது செம்மையானதோ அதை அவன் செய்து நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ, கர்த்தருடைய கற்பனைகளிலே எவைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இல்லையா, அவைகளில் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள், அதன்படியாய் ஆலயம் வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள், ஆலயத்திலே பலி செலுத்தப்பட வேண்டிய காரியங்கள், ஆலயத்திலே செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே செய்து முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எது செம்மையானது? கர்த்தருடைய வார்த்தையில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே செய்து முடிக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் நாம் என்ன சொல்லுவோம்? எனக்கு எது சரியின்படுதோ அதை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இல்லை, நிறைய பேர் சொல்லுவோம், யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு எது சரியின்படுதோ, என் மனசுக்கு எது படுதோ அதை தான் நான் செய்வேன். தாவீது அதையா செய்யணும்? தாவீது என்ன செய்தானா? தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த வசனத்திலே பின்பகுதி என்ன? அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. ஏன் தாவீது ஆண்டவர் அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டாராம்? வேதம் சொல்கிறது, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான், நான் சொல்லியவைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். அவன் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்கிறவன் அல்ல தாவீது. நிறைய நேரத்தில் எனக்கு எது சரியின்படுதோ, என் மனசாட்சிக்கு எது சரியின்படுதோ, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையே செய்யறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதா இருக்குமானால் பரவாயில்லை. இல்லைன்னா கர்த்தருடைய பார்வையில எது செம்மையானதோ அதை மாத்திரம் நீங்களும் நானும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா செய்த காரியம் இல்ல, he had a bad precedent. அவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் தவறாய் நடந்தவர்கள், மிகவும் கேடாய் நடந்தவர்கள். ஆகாப், மனாசே என்கிற ராஜாக்கள் எல்லாம் மிகவும் கேடாய் இல்லையா, கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருவருப்பானதை எல்லாம் செய்தவர்கள். ஆனால் இவனோ வேதத்தில் இருந்து தேவனுடைய வாஞ்சை என்ன, கர்த்தருடைய பார்வையில எது பிரியமானது, கர்த்தருடைய கற்பனையில எவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை எல்லாம் எசேக்கியா ராஜா தன்னுடைய நாட்களிலே அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வசனத்திலே நாம பார்க்கிறோம். இந்த பிரகாரமாக அவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்று சொல்லி 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களை, நீங்களும் நானும் இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பார்வையில எது செம்மையானதோ, கர்த்தருடைய பார்வையில எது பிரியமானதோ, தேவனுடையதாக அதை நாம செய்யும் போதுதான் அருமையான தேவனுடைய ஜனமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் ஆண்டவர் அவனோடு இருந்தார்? அவன் கர்த்தருடைய பார்வையில செம்மையானதை செய்தான். வேதத்தை நாம பார்க்கிறோம், மனுஷரை பிரியப்படுத்துறதற்காக, மனுஷனுடைய பார்வைக்காக நீங்க எதை என்ன செய்யாதீங்க. சின்ன பிள்ளையில இருந்து நாம அப்படி பழகிட்டோம்ல. ஸ்கூல்ல டீச்சர் வரலன்னா டீச்சர் வர்ற வரைக்கும் ஒரே கூச்சலும் கும்மாளமும் இல்ல, பெஞ்சு மேல ஏறி நின்று ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க. டீச்சர் தூரத்துல வரதை பார்த்துட்டா அப்படியே சுட்டு இருப்பாங்க கிளாஸ். இந்த பிள்ளையும் பால் பிடிக்குமான்ற மாதிரி அப்படியே இப்படியே செஞ்சு இல்ல, பெரியவர்கள் ஆன பிறகும் மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம நல்லவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பார்வையில நான் நல்லவனாய் காணப்பட வேண்டும். இல்ல, அதிகாரி வரும்போது, என் பாஸ் வரும்போது நான் என்ன செய்யணும்? கரெக்டா இருக்கணும். அவர் போன பிறகு நான் என் சொந்த வேலையை நான் ஆபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். நல்ல அருமையான மனிதர்களுடைய பார்வையில நீங்களும் நானும் வேலை செய்கிறவர்களாக, இல்ல மனிதர்களுடைய பார்வையில எது செம்மையானதாய் தோன்றுகிறதோ அதை செய்கிறவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்யல சொல்லுங்க, அழைக்கவில்லை. கர்த்தருடைய பார்வையில எது செம்மையா இருக்கிறதோ அருமையான தேவனுடைய சொன்ன அதை செய்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில எசேக்கியா ராஜா எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இல்லையா கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் எசேக்கியா என்ன செய்தானா செய்து முடித்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இந்த பிரகாரமாக, எந்த பிரகாரமாக?
கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அருமையான தேவனுடைய ஜனமே அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான் என்று சொல்லி நாம் ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது, பலிகள் சுத்தப்படுகிறது, ஆசாரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், துதி இல்லையா ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது, காணிக்கைகள் தசமபாகங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நீ காணிக்கை தசமபாகத்தை பத்தி பேசிக்க டென்ஷன் ஆகும். பாஸ்டர் டென்ஷன் ஆகிறாரோ, காங்கிரிகேஷன் டென்ஷன் ஆகிறாங்களோ இல்லையோ, இதுக்குன்னு நிறைய சோசியல் மீடியா சேனல் இருக்கு, அவங்க தான் டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு பாஸ்டர் காங்கிரிகையை பத்தி பேசிட்டா அவரை காங்கிரிகேஷன் கூட திட்டுறது கிடையாது, சோசியல் மீடியால நீங்க அந்த வாங்கிட்டு இருக்கோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க நாம என்ன பார்க்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது எது? கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் நாட்களிலே காணிக்கைகளை குவியலாக வைத்தார்கள். 4வது மாசத்துல வச்சு அது 7வது மாசம் வரைக்கும் எண்ணப்பட்டது. Can you imagine? 3 மாசமாக தேவனுடைய சமூகத்திற்கு ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக காணிக்கைகள் தசமபாகம் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக பரிபூரணமாக திரளாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். How they gave? எப்படி கொடுத்தார்கள் சொல்லுங்க? மகிழ்ச்சியாக திரளாக பரிபூரணமாக கொடுத்தார்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 2 நாளாக 30 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. அவைகள் எல்லாம் குவியல் குவியலாக எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே குவிக்கப்பட்ட போது 3 மாதமாய் அதை எண்ணினார்கள். ஏன்? It was pleasing in the sight of God. தேவனுடைய சமூகத்தில் தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து அருமையான தேவனுடைய ஜனமே கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை தசமபாகங்களை கொண்டு வருகிறது. அது தேவனுடைய பார்வையிலே செம்மையானது என்பதனாலே தேவனுடைய ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லி கொடுக்கணும் கிடையாது, என்ன பிரியப்படுத்துவதற்கு கிடையாது, ஊழியம் சந்திக்கப்படுவதற்கும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பார்வையிலே அது செம்மையானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே அந்த நாளிலே ஜனங்கள் செம்மையானதை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் இந்த பிரகாரமாக அவர்கள் செய்து நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி அவருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, காலைகளில் தேவனுடைய பிள்ளைகளாக அப்படியாய் கர்த்தருடைய பார்வையில செம்மையானதை செய்யும் போது எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். அவங்க பேரை போட்டுக்கோங்க, அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில செம்மையானதை செய்யும். இரண்டாவதாக எசேக்கியா செய்த காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். வாசிங்க சிஸ்டர். ಪೂಜಾ ಸ್ಥಳಗಳನ್ನು ಹಾಳು ಮಾಡಿ ಕಲ್ಲು ಕಂಬಗಳನ್ನು ಹೊಡೆದು ಅಶೇರ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಮಾಡಿಸಿದ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಸ್ತಂಭಗಳನ್ನು ಕಡಿದು ಹಾಕಿದನು. ಮೋಶೆಯು ಮಾಡಿಸಿದ ತಾಮ್ರ ಸರ್ಪವನ್ನು ಚೂರು ಚೂರು ಮಾಡಿದನು. ಇಸ್ರಾಯೇಲರು ಅದಕ್ಕೆ ಆವರಿಗೂ ಧೂಪ ಸುಡುತ್ತಿದ್ದರು. ಅದಕ್ಕೆ ನೆಹುಷೋನು ಎಂಬ ಹೆಸರಿತ್ತು. இரண்டாவதாக எசேக்கியா ராஜா என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பார்வையில எவைகள் செம்மையானதோ அதை மாத்திரம் அவன் செய்யவில்லை. இல்லையா, எவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் என்ன செய்தானா எசேக்கியா ராஜா அகற்றினான். அநேக சீர்திருத்தங்கள் நடந்தது. லாட் ஆஃப் ரெஃபர்மேஷன், லாட் ஆஃப் ரிவைவல் வொர்க். ஆனா இங்க நாம பார்க்கிறோம், எசேக்கியா என்ன செஞ்சானா? என்ன செய்தான்? மேடைகளை அகற்றினான். அப்புறம் சிலைகளை தகர்த்தான். விக்கிரக தோப்புகளை வெட்டினான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்தான். சொல்லுங்க, அகற்றினான். சொல்லுங்க, அகற்றினான், தகர்த்தான், வெட்டினான், உடைத்தான். இதெல்லாம் நல்ல காரியமா இருக்கு. இதைத்தான் எசேக்கியா செஞ்சான். அருமையான தேவனுடைய ஜனமே, எவைகள் அகற்றப்பட வேண்டுமோ, எவைகள் தகர்க்கப்பட வேண்டுமோ, எவைகள் வெட்டப்பட வேண்டுமோ, எவைகள் உடைக்கப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் எசேக்கியா செய்து முடித்தார். நல்லா கவனிக்கணும். இந்த 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்ட போது இந்த வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாம், நார்தர்ன் கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் பலி செலுத்துகிறதற்கு வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு போகும்போது இல்லையா, எருசலேமிலே அவர்கள் இருந்து விடுவார்கள்.
தாவீதினுடைய அந்த வம்சத்திலே வருகிற அந்த ராஜ்யம் பலப்பட்டு விடும். அவர்கள் எல்லாம் யூதா ராஜ்யத்தை சேர்ந்து விடுவார்கள் இல்லையா, யூதா பென்யமீன் அவங்க எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த யெரொபெயாம் அவனுடைய நாட்களிலே ஜனங்கள் அங்கே போகிறதை தடுக்க என்ன செய்தானா, இவன் இங்கே பெத்தேலிலேயும் தானிலேயும் பலிபீடத்தை உண்டாக்கினான். 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து இவைகளை உங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் இங்கே இவைகளுக்கு பலியிடுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலிலே இவ்விதமாக பலி செலுத்தப்படுகிற மேடைகள் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை என்ன செய்யறாங்கன்னா எசேக்கியா தகர்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மறுமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்திற்கு நீங்களும் நானும் வரக்கூடாதபடிக்கு, தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, அருமையான தேவனுடைய ஜனமே, எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடைகளாய் இருக்கிறதோ, மேடைகளாய் பலிபீடங்களாய் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் அகற்றவும் அவைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார். சிலுவை விக்கிரகமா மாறலாமா சொல்லுங்க? இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது, அப்படிதானே? சிலுவை விக்கிரகமாக மாறிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கணும். இந்த மோசேயுடைய கரம் தான் என்ன செய்ததான், கண்மலையில் இருந்து தண்ணீரை வரவழைத்தது. அந்த கரத்தில் இருக்கிற அந்த கோலை அவன் நீட்டி பிடித்த போதுதான் என்ன செய்தது, சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இன்னைக்கு அந்த கோலை கொண்டு வந்து வச்சு நம்ம வணங்க ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு இஸ்ரேலுக்கு போயிட்டு வராங்க, அதே ஒரு பிசினஸ் மாத்திடுறோம். அங்கிருந்து வர கர்ச்சீப்பு, அங்கிருந்து வர ஷால், அங்கிருந்து வர எண்ணெய், ஒலிவ எண்ணெய், இதெல்லாம் பயங்கரமான பிசினஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் மோசேயுடைய நாட்கள் இருந்த அந்த வெண்கல சர்ப்பமும் 800 வருஷங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் என்ன செஞ்சான், அந்த வெண்கல சர்ப்பமும் வணங்கப்பட்டது. எசேக்கியா ராஜா என்ன செய்தானா, அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்தான். வேற யாருக்கும் அவ்வளவு தைரியம் வரல. மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை யார் உடைச்சா? இவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீங்க இதை செஞ்சிருக்க கேட்டிருப்பாங்க. இசைக்கு அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார், இல்ல சுத்திகரிப்பு வர வேண்டும் என்று சொன்னார். எவைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் என்ன செய்ததான், உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவைகள் எல்லாம் இல்லையா உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் செய்யல. நல்ல கவனிக்கணும். தேசம் எங்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் யூதா எங்கும் அவன் புறப்பட்டு போய் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இப்படி மேடைகள் கட்டப்பட்டு இருந்ததோ, இல்ல உயர்ந்த இடங்கள் இருந்ததோ, பலி செலுத்துகிற இடங்கள் இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா, உடைத்து போட்டு இவ்விதமாக யூதா எங்கும் சுத்திகரிப்பை அவன் நிறைவேற்றினான். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது இல்ல, செல்ஃப் எரெக்டட் ஹை பிளேசஸ், நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட உயர்ந்த இடங்கள், உயர்ந்த ஸ்தலங்கள், பலிபீடங்கள், அதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க, உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1ஆம் நம்பர் ஹை பிளேஸ் எதுன்னு தெரியுமா? ஆன்லைன். நமக்கு நாமே உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பலிபீடம், உயர்ந்த இடம் எது தெரியுமா? எது சொல்லுங்க? ஆன்லைன். வீட்டில் இருந்துட்டே நாம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தை வருகிறது எது தடைப்பட்டது? நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆன்லைன்ல ஆராதனையை கேட்கிறேன். அது அன்னைக்கு கொரோனா இருந்தப்ப ஏற்படுத்துறது, இன்னைக்கு அதுக்காக கிடையாது. அநேகர் வந்து ஆராதனைக்கு வருகிறதுக்கு எது தடையா இருக்கிறது? நீங்க ஆன்லைன்ல போடுறீங்கல்ல, எத்தனை பேர் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆன்லைன்ல நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். வர முடியாதவர்கள் இல்ல, ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதவர்கள், பலவீனமா இருக்கிறவங்க, இவங்களுக்காக தான் ஆராதனை என்ன செய்கிறது, ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு சபைக்கு வரணும்னு என்ன இருக்கு, நாங்களே குடும்பமா நாங்களே ஷோ பண்ணிக்கிறோம், நாங்களே எங்க ஃபேமிலியில எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு சண்டே சர்வீஸ் பண்ணோம். இது எந்த பைபிள் எழுத போட்டிருக்குன்னு தெரியல எனக்கு. 2 பேர் 3 பேர் எந்த இடத்துல கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான், ஆமா, நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அநேக பலிபீடங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, சபையில தான் காணிக்க கொடுக்கணுமா? அன்னைக்கு அவன் சொன்னா பாருங்க, நார்தன் கிங்டம்ல ஏன் எங்க எருசலேமுக்கு போற இங்கேயே, ஆமா, இன்னைக்கு வீட்டு வாசல்லையே காணிக்க வாங்குறதுக்கு ஆட்கள்லாம் வந்து நின்றுறாங்க. ஆன்லைன்ல எல்லா மேகசின்லயும் QR கோட் இருக்கு, நீங்க அனுப்பிட்டே இருக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நமக்கு நாமே உருவாக்கி கொண்டிருக்கிற பலிபீடங்கள், நமக்கு நாமே உயர்த்தி வைத்திருக்கிற எத்தனையோ உயர்ந்த இடங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டுமா, தகர்க்கப்பட வேண்டும். இவைகள் தகர்க்கப்பட்டாதான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்களும் நான் வர முடியும். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய ஜனமே, ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது எவ்வளவு முக்கியமோ அப்படியே இல்லை, நாமும் கூட நம்முடைய ஆலயம், நாம தான் ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது போலவே நாமும் கூட என்ன செய்யணும் சொல்லுங்க, சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என் மொபைல் போன் சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. எதை என் மொபைல்ல இருந்து டெலீட் பண்ணணுமோ அதையெல்லாம் நான் என்ன செய்யணும்? அத்தனை வர மாட்டேங்குது. தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப், தேவையில்லாத சேட்டிங், தேவையில்லாத இல்ல குரூப், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்க என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. ஹல்லேலூயா. நான் சுத்திகரிக்கப்படணும் என்று சொன்னால், என்னுடைய பார்வை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எதையெல்லாம் நான் வெட்டணுமோ அதையெல்லாம் வெட்டணும். ஹல்லேலூயா. எதையெல்லாம் உடைக்கணுமோ, மொபைல் போன் இல்லை, அதை வளர்ச்சாதீங்க. அதுல இருக்கிற இந்த குரூப், அதுல இருக்கிற கனெக்ஷன், அதுல இருக்கிற கம்பெனிஸ் உங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் தேவனை நீங்கள் நெருங்குகிறதற்கும், தேவனுக்கு நீங்கள் நேரம் செலவிடுகிறதற்கும் எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? எசேக்கியா செஞ்ச மாதிரி ஹல்லேலூயா, அகற்றணும், தகர்க்கணும், வெட்டணும், உடைக்கணும். மெட்ராஸ்ல வந்தப்ப என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கன் காலேஜ்ல இன்னொரு கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஒரு கெட்டு பேருக்கு இருந்தது, 6-7 பேர் இருந்தோம். அடையார் ஆனந்தபவனில் போய் தோசை சாப்பிட்டோம். அப்போ சொன்னேன், ஏன்டா நீ வந்து குரூப்ல இருந்து வெளியே போயிட்ட, குரூப் வா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனா உங்களுடைய அந்த கான்வர்சேஷன் செய்ய முடியாது, எதுலையுமே நான் இன்வால்வே ஆக முடியாது. இல்லை இல்லை நாங்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். என்னோட கூட இன்னும் 2-3 கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா நாங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை. ஓகே ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவோம் அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு சில பர்த்டேஸ்லாம் வந்து விஷ் பண்ணோம். சில நேரத்தில் ஒரு சில வசனங்கள் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. நானும் சில சின்ன வசனங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணேன். திடீர்னு பார்த்தா பழைய குடி கதவை தரடின்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இஷ்டத்துக்கு படத்தை அனுப்ப, அவங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாத கான்வர்சேஷன், டபுள் மீனிங்ல பேசுறது, வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், அவ்வளோதான் அன்னைக்கு வெளியே. ஹல்லேலூயா. எது அகற்றப்பட வேண்டுமோ அது என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். எதை வெட்டணுமோ அதை என்ன செய்யணும்? வெட்டணும். இன்னைக்கு என்னுடைய மொபைல் வந்து ஓப்பன் ஆகும், ஹேண்டிங் ஓப்பன் பண்ணுவா, என் ஒய்ஃபும் ஓப்பன் பண்ணுவா, ஜோஷன் அவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுவோம் என் மொபைல். ஐ எம் கிளீன், ஐ எம் கிளீன், மை மொபைல் இஸ் ஆல்சோ கிளீன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி கொடுக்க முடியும்? எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் உங்க மொபைல் உங்க ஒய்ஃபுக்கு கொடுப்பீங்க? எத்தனை ஒய்ஃப் உங்களுடைய மொபைல் உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுப்பீங்க? எத்தனை பிள்ளைங்க உங்க மொபைல் உங்க பேரண்ட்ஸுக்கு கொடுப்பீங்க? கொடுக்க முடியுமா? வெட்ட வேண்டியது வெட்டப்பட்டால், அகற்ற வேண்டியது அகற்றப்பட்டால், தகர்க்கப்பட வேண்டியது தகர்க்கப்பட்டால் கொடுக்க முடியும். Let us be transparent. தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் தேவன் விரும்பாத எல்லா காரியங்களும் என்னிலிருந்தும், என்னுடைய சிந்தனையிலிருந்தும், என்னுடைய மொபைலில் இருந்தும் அகற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம். What is the secret you have? அப்படி என்ன பிரைவேசி உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு மொபைல கொடுக்காத அளவுக்கு? தேவனுடைய ஜனமே, நான் என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய திருமண உறவை நான் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மொபைல் சுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்னுடைய திருமண உறவிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவைகள் அகற்றப்பட வேண்டுமோ அவைகள் அகற்றப்பட வேண்டும், எவைகள் உடைக்கப்பட வேண்டுமோ அவைகள் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. தேவன் நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு, சுத்தமாய் காத்துக் கொள்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அவன் அதை செய்து நிறைவேற்றின போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் போகிற இடமெங்கும் அனுகூலமாயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. 4 நிமிஷங்கள் முடிக்கணும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ಇವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವನಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಟ್ಟಿದ್ದನು. ಯಹೂದ್ಯರಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಸಮಾನನಾದ ಅರಸನು ಮುಂಚೆಯೂ ತರುವಾಯವೂ ಇರಲಿಲ್ಲ. அருமையானவர்களே, அநேகர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தாங்க.
எல்லாரையும் நாம குறித்து நம்ம வேதத்தை பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நம்பினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிறது. ஆனால் எசேக்கியா ராஜாவை குறித்து மாத்திரம் வேதத்திலே நாம பார்க்கும்போது அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவனுக்கு முன்னும் யாரும் இருந்தது இல்லையா, அவனுக்கு பின்னும் யாரும் இருந்தது இல்லையா, அப்படியாய் அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வைத்தான் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வசனத்தில் நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அதிகமாய் அவனுடைய தேசமெங்கு காரியங்கள் நன்றாய் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் நடந்து கொண்டிருக்கும் போது இல்லையா, யூதாவுக்கு விரோதமாக அசீரியா ராஜாவாகிய இல்லையா, அசீரியா ராஜா படையெடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நான் சொன்னேன், 3வது வருஷத்துல இஸ்ரவேல் முழுவதுமாய் அசீரியா ராஜாவினாலே பிடிக்கப்பட்டு போயிற்று. இல்ல, இந்த யூதா மீதி இருக்கிறது. யூதாவுக்கு விரோதமாக அசீரியா ராஜா வந்து அந்த தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது, எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன செய்தானா, நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. அவன் ஜனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறான். அந்த அதிபதியா இருக்கிற ரப்சாக்கே எபிரேய பாஷை ஜனங்களை எல்லாம் அவன் கலங்க பண்ணின போது இல்ல, எந்த தேவர்களும் ராஜாவினுடைய கைக்கு தங்களுடைய தேசத்தை தப்புவியாது இருக்கும் போது உங்களுடைய ராஜா எசேக்கியா மாத்திரம் எப்படி உங்களை தப்புவிப்பான்? தெரியாத பாஷையில பேசியிருந்தா கூட ஒண்ணும் புரியல. இவன் என்ன பண்ணானா, எபிரேய பாஷையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு அலங்கத்திற்கு அருகிலே நின்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, எசேக்கியா தேவனை நம்பினபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. இல்ல, எவ்வளவு அருமையா இருப்பாங்கல்ல. எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததினால இல்ல, கலங்குகிறதற்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, if I trust in the Lord, my family will trust. நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது என்னுடைய குடும்பம் என்ன செய்கிறது? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது. அப்ப காரணம் யாரு? நான் தான். ராஜா அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் எல்லாம் கர்த்தரை நம்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய ராணுவம், ஒரு பெரிய சேனை, தேசத்திலிருந்து யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது, தேசம் எதிரிகளாலே சூழப்பட்டு இருக்கும் போது இவன் என்ன செய்தாரா? கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் கர்த்தரை நம்பினான். அவன் நம்பிக்கைக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? வேதத்திலேயே மிகப்பெரிய சங்காரம் அந்த நாள்ல தான் நடந்துச்சு. நிறைய பேர் ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவன் கர்த்தரை நம்பினது போல அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை. அதே மாதிரி எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே ஆண்டவர் அவனை விடுவித்தது போல அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் நடந்ததில்லை. ஹல்லேலூயா. 1,85,000 soldiers were killed. ஒரே நாளிலே, ஒரே ராத்திரி அசீரியருடைய பாளையத்துல ஒரே ஒரு தூதன் தான் வந்தார். ஹல்லேலூயா. ஒரே நாள், ஒரே ராத்திரி, ஒரே ஒரு தூதன். ஆனால் கொல்லப்பட்டவர்களோ 1,85,000 பேர். நீங்களும் நானும் தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, ஹல்லேலூயா, it rewards us. ஹல்லேலூயா. நமக்கு பலனை கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, எசேக்கியா சொன்னா, அவனோடு இருக்கிறது மாம்ச பலம், நம்மோடு இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு விரோதமாய் வருகிறது உண்மைதான். எழும்புகிறார்கள் உண்மைதான். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலம். நம்மோடு இருக்கிறவரோ நமக்கு துணை நின்று நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2008 வருஷம் அதிகமான கலவரங்கள் நடந்தபோது நிறைய சர்ச்சஸ் வந்து நாங்கள் ஊழியம் செய்த இடங்கள், எங்களுடைய நாங்கள் ஊழியம் செய்த அந்த ஸ்தாபனத்திலே கிட்டத்தட்ட 12-13 சபைகள் உடைக்கப்படும். ராமகிரி என்கிற இடத்திற்கு பக்கத்தில் செற்காய்ங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் தான் முதலாக அந்த பகுதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், ஏற்றுக்கொண்ட ஒரு கிராமம். அங்க ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்தது, ஒரு டே கேர் சென்டர் அங்க இருந்தது. எப்படியாவது அந்த சர்ச்சை உடைச்சிடணும், இல்ல மெயின் சர்ச் அந்த பகுதிக்கு வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ரொம்ப மெயினான ஒரு இடம். அதை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் ராத்திரி 2 வேன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அந்த சர்ச்சை உடைக்கிறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. நியூஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்காதீங்க. அந்த வண்டியை ஓட்டினதே எங்க மிஷினரியுடைய அண்ணன், அவன் தான் டிரைவரா இருந்தான். அவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், சார் சர்க்காக்கு 200 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க 2 வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற விசுவாசிகள் 50 பேரும் 60 பேர் தான். எப்படி இந்த சர்ச்சை காப்பாற்ற போறோம் ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல திருப்பி எங்களுக்கு போன் வருது, பயங்கரமான மழை, 2 வண்டியிலையும் பின்னாடி டயர் வெடிச்சிருச்சு. பயங்கரமான
மலை 2 வண்டியிலையும், ஒரு வண்டியில வெடிச்சா கூட பரவாயில்ல, 2 வண்டியிலையும் என்ன செய்தது, பின்னாடி இருக்கிற டயர் வெடிச்சிருச்சு. எல்லாரும் திருப்பி போயிட்டாங்க. அவ்வளவுதான், அன்னைக்கு முடிஞ்சிச்சு பிரச்சனை. அடுத்த நாள் திருப்பி மீண்டுமாக இன்னைக்கு வேற 2 வண்டியில எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. நைட் கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும். வேக வேகமா வராங்க. இன்னைக்கு வழியில நிக்கல, ஆண்டவர் கிராமத்து வரைக்கும் வர விட்டார். அவங்க கிராமத்துக்கிட்ட வந்து எல்லாம் 200 பேர் இறங்கி அந்த சர்ச்சை நோக்கி முன்பாக வரும்போது, சர்ச்சுக்குள்ள ஒரு 20-30 பேர் இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஜென்ஸ், அந்த வாலிபர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. 2-3 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. வயசானவங்க எல்லாம் சீட்டி கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த 3 பேரை பார்த்த உடனே அந்த 200 பேர் வண்டியில ஏறி திருப்பி போயிட்டாங்க. 3 பேரை பார்த்த உடனே வண்டியில திருப்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணிக்கு ஒரே ஒருத்தர் மாத்திரம் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காரு. எப்பா நேற்று ராத்திரி எங்க இருந்து ஆளை சேர்த்து வச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆளை சேர்த்து வச்சுருந்தோம். யாரையும் நாங்க சேர்க்கவே இல்லையே, நாங்க தான் கொஞ்சம் பேர் சர்ச்சில் படுத்துருந்தோம். இல்ல நேற்று உங்க சர்ச்சை வந்து உடைக்கிறது வந்திருக்கிறாங்க, 2 வண்டியில வந்திருக்கிறாங்க, 300 பேரு, நீங்க ஒரு 200-300 பேர் நீங்க இருந்தீங்களாமே அப்படின்னு. நாங்க இல்லையே 200-300 பேர். ஆண்டவர் குருடாட்டத்தை கூட ஆண்டவர் கொண்டு வராங்க. சபையிலிருந்து வெளியே வந்த 2 வயசானவங்க, அவங்களுடைய கண்கள் எத்தனை பேரா தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு 300 பேர். அவர்களோடு இருக்கிறது மாம்சபலம். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவரோ நமக்கு துணை நின்று நம்மை காக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கதை இல்லை, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியாவுடைய நாட்களில் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இல்ல தேவர்களையும், இல்ல அவர்களுடைய தேசங்களையும், இல்ல வெற்றி கண்ட, இல்ல அந்த பெருமையில வந்த ரப்சாக்கையும் அவருடைய அந்த ராஜாவும் அருமையான தேவனுடைய வேதம் சொல்கிறது, செத்த முகமாய் திரும்பி போனார்கள். அவர்களோடு இருக்கிறது மாம்சபலம். நமக்கு உதவி செய்கிறவரோ நாம் நம்பிக்கை இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கண்களை ஜெபிக்கலாமா? இந்த காலங்களில் எழுதி நிற்போம். எசேக்கியா அந்த தேவனாகிய கர்த்தரிலே நம்பிக்கை வைத்தது. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்பும் ஒருவரும் இருந்ததில்லை. நம்பின அவனை ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்த்தோம். மறுமையான தேவனுடைய ஜனமே, அதுதான் நாம் இது சொல்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் உண்மையில நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. அந்த காலங்களில் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்பின அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்த போது, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அகற்றின போது, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, சாதகமாய் காரியங்கள் நடந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த காலங்களில அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்களும் நானும் மாறும்போது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, மனுஷர்களுடைய பார்வையில் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் செமையானதை செய்யும் போது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும் போது, அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுகூலத்தை நமக்கு உண்டாக்குகிறார், நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார், நம்மை விடுதலையாக்குகிறார். காலங்களில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு என்று சொல்லி வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ, ஆண்டவரே அவைகளை சரி செய்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மனுஷனுக்கு பிரியமானவைகளை அல்ல, கர்த்தருடைய பார்வையில் செமையானதை செய்யட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றட்டும். ஆண்டவரே, மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மையில நம்பிக்கை வைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகள் எங்களை நிலைத்திருந்து தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.